ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சமீஸ் ஜெனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பரான டேஸ்டான டெலிஷியஸான சிக்கன் டிக்கா பிரியாணி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது. ஒரு பார்ட்டிக்கு இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டுக்கு இல்லைனா நமக்குமே ஸ்பெஷலாக சாப்பிட்ணுன்னு தோணும் போது கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நான் முதல்ல ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் ஆயில் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் டிக்கா மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு நான் இந்த கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கப் வரும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் ரெட் கலர் மிளகாய் தூளாக இருந்தால் கலர் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது கூட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1 கிலோ சிக்கனுக்கு தான் இந்த மசாலா அளவை சொல்லியிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ சிக்கனாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 1 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து சிக்கனை பெரட்டி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். எவ்வளோ தூரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். சிக்கன் நல்லா ஊறட்டும். நம்ம சைடில் அரிசியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஜீரா போட்டிருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அது கூட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ரைஸ் கூட நல்லா செட் ஆகி வரும். அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனேக்கே நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 4 கப் எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே ரைஸு போட்டு ஒரு 80% குக் ஆனால் போதும். நம்ம ரைஸ் வடித்து எடுத்துடலாம். இதை நம்ம வடித்து எடுக்கிறதுனால இதில் மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. பட் பாஸ்மதி ரைஸே எப்படி பக்குவமாக சமைக்கிறது அப்படின்னு லாஸ்ட் வீடியோ போட்டேன் இல்லையா, ஃபிஷ் மந்தி பிரியாணி, அதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரைஸை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆனியன் ஃப்ரை பண்ணல அதே எண்ணெயை தான் எடுத்துருக்கேன். அது கூட 2 துண்டு பட்டை, ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் கல்பாசி சேர்த்து ஒரு 3 வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அது கூட சேர்த்து ஒரு 4 தக்காளியை மிக்சியில் நல்லா பியூரியாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. தக்காளி நல்லா கொதித்து வரணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை மசாலாவோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை தனியாக எடுக்க போகிறோம். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நான் நடுவில் ஒரு 2 டைம்ஸ் கிளறி விட்டேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வீடியோ கிளிப் கட் ஆகிடுச்சு. ஸோ பச்சை மிளகா 2 இல்லைனா 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கேன். லெமன் கரெக்டாக உப்பு புளிப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கனில் போட்ட உப்பு தான், மறுபடியும் எந்த உப்பும் போடலை. இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடணும். ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் கொஞ்சம் ஒரு 90% குக் ஆனோடனே அந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அதில் உள்ள மசாலாலாம் வேணாம். இப்போ மசாலாவை விட்டுட்டு சிக்கனை அப்படியே நல்லா பிரித்து எடுத்தாச்சு. இப்போ பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வதக்கிக்கோங்க. அது மசாலாவில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும்.
இந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு மேலே மசாலா கோட்டிங்லாம் வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால சிக்கனுமே நல்லா மசாலாலாம் பிடிச்சி தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சிக்கன் வந்து ஃப்ரை ஆனோடனே எடுத்து திருப்பி அதே மசாலாலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனை நான் அப்படியே வந்து மசாலாக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சமைக்கிற மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கீழே ஃபஸ்ட் லேயரில் முதல்ல வந்து கிரேவி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் வந்து நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 4 கரண்டி அளவுக்கு ரைஸை போட்டு சமம் பண்ணிக்கோங்க. ரைஸை நல்லா ஃபஸ்ட்டு லேயர் வந்து சமப்படுத்திட்டு அதுக்கு மேலே வந்து மல்லி இலையும் நம்ம பொரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரித்த வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிரேவியோட வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ப்ளஸ் கிரேவி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிரேவியை நம்ம அடுத்த லேயரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அம்புட்டு ரைஸையுமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா ரைஸையுமே சேர்த்தாச்சு. இதை வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக நல்லா சமப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற சிக்கன் கிரேவியை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலை, பொரிச்சு வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஃப்ளேவருக்காண்டியும் சும்மா டேஸ்ட்டுக்காண்டியும் அழகுக்காண்டியும் நான் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பழைய தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணியை நல்லா ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை தவாவில் வச்சுக்கலாம். பழைய தோசை தவாவை நான் ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நல்லா ஒரு மூடி போட்டு அந்த தோசை தவாவில் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நான் டோட்டலாக வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நான் வச்சுருப்பேன். 10 நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் தவாவில் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. மசாலாவும் ரைஸுமா நல்லா கலந்து சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக பிரியாணி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கும் பிரியாணி பிடிச்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். டேக் கேர், பாய்.